சிவராத்திரி விரதம். மகா சிவராத்திரி விரதத்தின் மகிமை பற்றி சொல்லாத புராணங்களே இல்லை. மகா சிவராத்திரி அன்று சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் சிவ பூஜையில் கலந்து கொண்டு சிவ தரிசனம் செய்ய வேண்டும். சிவராத்திரி அன்று மாலை 6 மணிக்கு துவங்கி மறுநாள் காலை 6 மணி வரை 4 கால பூஜைகளில் கலந்து கொண்டு ஓம் நம சிவாய மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். சிவ மந்திரங்களை பக்தியுடன் சொன்னாலும் சாதாரணமாக சொன்னாலும் அதற்கு பலன் உண்டு. சிவராத்திரி அன்று அன்னதானம் வழங்குவதும் கோவிலில் கொடுக்கப்படும் அன்னதானத்தை வாங்குவதும் நல்லது. மகா சிவராத்திரி பூஜைக்கு அபிஷேகத்திற்கு பொருட்களுடன் வில்வம் வாங்கி கொடுக்கலாம். ஒரே ஒரு வில்வமாவது சிவனுக்கு சாற்றி வழிபட வேண்டும். மகா சிவராத்திரி அன்றிரவு சிவ தரிசனம் செய்வதால் இதற்கு முந்தைய பிறவிகளில் செய்த பாவங்கள் மட்டுமல்ல, இந்த பிறவியில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி சிவனின் அருளை பெற முடியும். இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாவிட்டாலும் 3வது மற்றும் 4வது காலங்களில் கண்டிப்பாக கண் விழிக்க வேண்டும். 3ஆம் கால பூஜை என்பது முக்தியை தரக்கூடியவை. இந்த நேரத்தில் சிவ பூஜை செய்வதும் சிவ தரிசனம் செய்வதும் மிக மிக சிறந்தது. அதே போல் 4ஆம் கால பூஜை என்பது அனைத்து தெய்வங்கள், தேவர்கள், முனிவர்கள், மனிதர்கள் ஆகியோர் சிவனை வழிபடுவதற்கான நேரமாகும். இது சிவபெருமான் வரம் தரும் காலமாகும். மகா சிவராத்திரி பூஜையில் கலந்து கொள்ளும் பெரும்பாலானவர்கள் 4வது பூஜையின் போது புறப்பட்டு சென்று விடுவார்கள். இதனால் மகா சிவராத்திரி விரதம் இருந்து வழிபாடு செய்த பலன் முழுமையாக கிடைக்காமல் போய்விடும். நீங்க சிவராத்திரி விரதம் இருந்திருக்கீங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி சுவாரஸ்யமான ஆன்மீக கதைகள் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.